குவாலா ஸ்லாங்கோர் பஸ்தாரி ஜோயாவில் கடந்த 26 ஆண்டுகளாக நீடித்து வந்த 5 தோட்டப்புறங்களை சேர்ந்த 245 தொழிலாளர்களுக்கான வீடமைப்பு பிரச்சினை ஒரு முடிவுக்கு வந்துள்ளது. 7 கோடியே 50 லட்சம் ரிங்கிட் செலவில் பஸ்தாரி ஜோயாவில் அவர்களுக்கு PPR எனும் மக்கள் வீடமைப்பு திட்டத்தில் தரை வீடுகள் கட்டித்தரப்படும் என்று வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் ngா கொர்மேங் இன்று அறிவித்திருக்கின்றார். ஸ்லாங்கூர் அரசாங்கம் மற்றும் பர்ஜாயா நிறுவனத்தின் ஒத்துழைப்பில் 8.09 ஹெக்டேர் நிலப்பரப்பில் மேற்கொள்ளப்படவிருக்கும் இந்த வீடமைப்பு திட்டம் 2 ஆண்டுகளில் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேரி, நைகில் கார்டன், புக்கிட் தாகார், சுங்கை திங்கி மற்றும் மீஞ்சா ஆகிய 5 தோட்டங்களில் வசித்து வந்த 245 குடும்பங்களுக்கு இந்த வீடுகள் கட்டித்தரப்படும் என்று ngா கொர்மேங் உத்தரவாதம் அளித்திருக்கின்றார். Bahawa Kerajaan Madani di bawah pimpinan Yang Amat Berhormat Perdana Menteri Datuk Seri Anwar Ibrahim telah bersetuju. Pertama, cadangan pembangunan projek perumahan rakyat Bestari Jaya yang melibatkan sebanyak 245 unit rumah bagi pekerja ladang di 5 estet yang terlibat. இன்று குவாலா ஸ்லாங்கோர் பஸ்தாரி ஜயாவில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் இத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார். கட்டுமானங்களுக்காக மத்திய அரசாங்கம் 4 கோடி ரிங்கிட்டும் மாநில அரசாங்கம் 3 கோடியே 50 லட்சம் ரிங்கிட்டும் வழங்குவதாக ngா கொர்மேங் தெளிவுபடுத்தினார். 3 படுக்கை அறைகள், 2 குளியல் அறைகள் கொண்ட 1200 சதுர அடி தரை வீடு கட்டுமான திட்டத்திற்கு மலேசிய பிரீமா நிறுவனம் நியமிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதனிடையே கடந்த 1998 ஆண்டிலிருந்து இந்த 5 தோட்டப்புறங்களையும் சேர்ந்த மக்கள் எதிர்நோக்கிய சவால்களுக்கு கிடைத்த வெற்றி இதுவாகும். மாறாக எந்த ஒரு அரசியல் நோக்கத்திற்காகவும் இந்த புதிய வீடமைப்பு திட்டம் செயல்படுத்தப்படவில்லை என்று ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் பாப்பா ராயுடு தெரிவித்தார். இடைத்தேர்தல் வரும்னு எனக்கு தெரியாது, ஆனால் இது சம்பந்தமான அந்த முயற்சியை நான் அப்பயே மேற்கொண்டேன். அதனால வைபி ngா கொர்மேங் கிட்டையும் சரி, நமது மாநில முதல்வர்கிட்டையும் பல விதமான விஷயங்களை நான் ஷேர் பண்ணேன். கடந்த MMKல நான் 62 பேஜஸ் ஆஃப் தி டாக்குமெண்டேஷன் அந்த குரோனாலஜி நான் சப்மிட் பண்ணேன். அதனால தான் இந்த முன்னேற்றம் நம்ம அடைஞ்ச ஒழிய மற்றபடி இது ஒரு பை எலெக்ஷனால நம்ம அரசாங்கம் இப்போ பார்க்குறாங்கன்னா அப்படின்னு எனக்கு கேட்டால் அது உண்மை இல்லை. ஏன்னா நம்ம முன்னே ஆரம்பிச்சிட்டோம் இந்த வேலை செய்யுது. மற்றொரு நிலவரத்தில் இன்று கிடைத்திருக்கும் இந்த மகிழ்ச்சி அளிக்கும் அறிவிப்பு மனதிற்கு திருப்தி அளிப்பதாக தோட்டப்புற மக்கள் சிலர் பர்னாமாவிடம் தெரிவித்தனர். அதோடு வீடுகளை பெறுவதற்கு எதிர்நோக்கிய சிக்கல்கள் குறித்தும் அவர்கள் பகிர்ந்து கொண்டனர். நாங்கள் நிறைய பேர் சந்திச்சிருக்கோம். இதுக்கு முன்ன எஸ்கோவா இருந்த கணபதி ராவை பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பாப்பா ராயுடு போய் பார்த்துருக்கோம். மந்திரி ngா கொர்மேங் பார்த்துருக்கோம். ஆனால் நாங்கள் அவர்கிட்ட மெமரண்டை கொடுத்துருக்கோம். அவரை பார்த்ததில்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைமாக அவர் இந்த லான்ச்சிங் பண்ணியிருக்காரு. அதனால் எங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. 24 மாதத்தில் இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காரு. இது ரொம்ப நீண்ட காலமாக இது போயிட்டு இருந்த பிரச்சனை. பல வழிகளை பல மந்திரிகளை நம்ம பார்த்துருக்கோம். பல தோட்ட தொழிலாளர்கள் பிரச்சனை பல முறையில் நம்ம எடுத்து கூறி நீண்ட நாள் இந்த போராட்டம் எடுத்துக்கொண்டே போணுச்சு. அதுக்கெல்லாம் பலனாக இன்னைக்கு ஒரு முடிவு. நம்ம வீடுத்துறை அமைச்சர் மக்களுக்கு இந்த வீடை கட்டித்தரணும்னு உறுதியளித்திருக்காரு. ஆளுங்க இருக்காங்க, கொஞ்சம் பேர் தான் வெளியே இருக்காங்க. எங்க மாதிரி ரிட்டையர் ஆன போறவங்க இன்னும் இருக்காங்க. எனக்கு முன்ன பிறந்து வளர்ந்தவங்களாம் 80 வயசு 90 வயசுக்காரங்க இன்னும் இருக்காங்க. ஆனா வெளியே அவளை யாருமே போக சொன்னா நாங்க யாரும் வெளியே. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இது கடவுள் நேரா எங்களுக்கு கொடுத்த வர மாதிரி இருக்குது. ஏன்னா நாங்க இது ரொம்ப சந்தோஷம். வீடு கிடைச்சதுக்கு, எல்லாம் வீடு இல்லாதவங்களுக்கு எல்லாம் வீடு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க எல்லாம். நான் பிறந்து வளர்ந்தது இங்கே தான். 26 வருஷமாக இந்த போராட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. வீடு கிடைக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பார்த்துருக்கோம். பஸ்ஸெல்லாம் பிடிச்சி போயிருக்கோம். மலையெல்லாம் ரொம்ப போராட்டம் நிறைய அனுபவிச்சிருக்கோம். 26 ஆண்டுகள் காத்திருந்த நிலையில் இன்னும் 2 ஆண்டுகள் காத்திருப்பதில் தங்களுக்கு சிரமம் எதுவும் இல்லை என்றும் அவர்கள் கூறினர்.